ராஜஸ்தான் நீம்கதானா மாவட்டத்துல 50 வயசு மதிக்கத்தக்க சதீஷன் சொல்லப்படுற ஒரு நபரும் அவருடைய மனைவியும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தம்பதிகளுடைய ஒரே மகளான ஷிகா அகர்வால் 2 நாட்களா காணாம போயிட்டதா போலீஸ் கிட்ட ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. ஷிகா அகர்வாலுக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ராஜஸ்தான்ல இருக்கிற நீம்கதானான்னு சொல்லப்படுற மாவட்டத்துல சதீஷும் அவருடைய மனைவியான லக்ஷ்மின்னு சொல்லப்படுற தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஷிகா அகர்வால்னு சொல்லப்படுற ஒரு மகளும் இருக்காங்க. இவங்க கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு அரசு வங்கி வேலைக்காக முயற்சி செய்துகிட்டே இருந்திருக்காங்க. இதுக்காக கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு வங்கி வேலைக்காகவே சிறந்த பயிற்சிகளை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல தான் ஷிகா அகர்வாலுக்கு அரசு வங்கியில இருந்து வேலையும் கிடைச்சிருந்தது. வேலை கிடைச்ச சந்தோஷத்தோடவே அவங்களுக்கு கிடைச்ச வேலைய மிக சிறப்பாவும் திறமையாவும் செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஷிகா அகர்வாலுக்கு வேலை கிடைச்சது அவங்களுடைய தந்தையான சதீஷ் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சதீஷ் தன்னோட மகளுக்கு திருமண வயது வந்ததால திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி தன்னோட மகள் கிட்ட திருமணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னு நினைச்சிருக்காரு. மறுபுறம் ஷிகா அகர்வால் வங்கியில வேலை பார்த்துட்டு வர பங்கஜ் பத்ரான்னு சொல்லப்படுற ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்குது. இவருடைய முதல் அறிமுகத்திலேயே இருவரும் நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. இருவரும் ஒரே அலுவலகத்துல வங்கியில வேலை பார்த்துட்டு வர்றதால இவங்களுடைய பழக்கம் நாளடைவுல காதலா மாற ஆரம்பிக்குது. மறுபுறம் ஷிகா அகர்வாலுடைய அப்பா தன்னோட மகளுக்கு திருமண வரன் பார்க்கணும்ன்ற எண்ணத்துல இருந்து வந்தாரு. மறுபுறம் ஷிகா அகர்வாலோ தான் கூட வேலை பார்த்துட்டு வர பங்கஜ் அகர்வால காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருவருமே காதலிக்க ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து மற்ற காதலர்களை போல வெளியிடங்களுக்கு சுற்றி திரியறதும் அடிக்கடி தனிமையில சந்திக்கிறதையும் வழக்கமாக்கிட்டே வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் பங்கஜ் மேல இருந்த காதல் நாளுக்கு நாள் ஷிகா அகர்வாலுக்கு பெருகிக்கிட்டே வந்தது. இந்த சூழல்ல தான் ஷிகாவுடைய வீட்ல அவங்களுடைய அப்பா திருமணத்துக்கான முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் ஷிகா அகர்வால் தன்னோட அப்பா கிட்ட பங்கஜ்னு சொல்லப்படுற ஒரு நபரை தான் காதலிக்கிறதாவும் அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழணும்ன்ற எண்ணத்துல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் தன்னோட அப்பா அம்மாவையும் சமாதானப்படுத்தி திருமணத்துக்கு சம்மதத்தையும் வாங்கியிருக்காங்க. அதே போல பங்கஜும் அவங்களுடைய வீட்ல அப்பா அம்மா கிட்ட பேசி திருமணத்துக்கான சம்மதத்தையும் வாங்கியிருக்காங்க. இரு தரப்புல இருந்தும் இவங்களுடைய காதலுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம சம்மதம் தெரிவிக்கவே இரு குடும்பத்தாரும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இவங்களுடைய திருமணத்தை நடத்துறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இரு குடும்பத்தாரோட சம்மதத்தோட கடந்த வருடம் 2023 டிசம்பர் 4ஆம் தேதி இவங்களுடைய திருமணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு பிறகு ஒரு மாதம் காலம் வரைக்குமே விடுப்பு எடுத்துக்கிட்ட ஷிகா அகர்வால் மறுபடியும் அவங்களுடைய வங்கி வேலைய தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போன கொஞ்சம் மாதங்கள்லயே ஷிகா அகர்வாலுக்கும் அவருடைய கணவரான பங்கஜ்க்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் எழ ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் ஷிகா அகர்வால் அவங்களுடைய சம்பள பணத்துல இருந்து அவங்களுடைய அம்மா அப்பாக்கு பாதி சம்பள பணத்தை கொடுக்கறதாலேயே பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சது. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே வந்ததால இருவருக்குள்ளயுமே ஒரு சுமூகமான உறவு இல்லாம பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே வந்திருக்கு. மறுபுறம் ஷிகா அகர்வாலுடைய மாமியாரும் அவங்கள கூடுதல் வரதட்சணை கேட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பங்கஜும் அவருடைய அம்மாவும் சேர்ந்து ஷிகா அகர்வால் கிட்ட இருந்து எப்படியாவது முழு சம்பள பணத்தையும் அவருடைய அம்மா கைக்கு கிடைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. மறுபுறம் ஷிகா அகர்வாலோ அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே மகன்றதால திருமண செலவுகள்ல ஏகப்பட்ட கடன் வாங்கி இருந்ததா சொல்லப்படுது. அந்த கடன் சுமைகள்ல இருந்து ஒரு கால் பகுதியை மட்டும் ஷிகா அகர்வால் ஏத்துக்கிட்டதாவும் சொல்லப்படுது. அந்த கடன் சுமைகளை தான் மாதம் மாதம் சம்பளம் எடுத்ததும் தன்னோட அப்பா கிட்ட கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபுறம் ஷிகாவுடைய கணவரும் மாமியாரும் வாக்குவாதத்திலையும் பிரச்சனைகளையும் தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் இவங்களுடைய பிரச்சனைகள் தாங்க முடியாத ஷிகா மன உளைச்சலுக்கே ஆளாகி இருக்காங்க. இதனால வேற வழி இல்லாத ஷிகா தன்னோட அம்மா அப்பா வீட்ல கொஞ்ச நாளைக்கு போய் தங்கிட்டு வரலாம்னு நினைச்சு தான் மாமியார் வீட்ல இருந்து அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அங்க இருந்தே அவங்களுடைய வங்கி வேலைய தொடர்ந்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த சமயமும் பங்கஜ் வேற வழி இல்லாம தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்த ஷிகா அகர்வால் கொஞ்ச நாட்கள் வரைக்குமே நிம்மதியா இருந்ததா சொல்லப்படுது. அதன் பிறகு அவங்க
அவங்களுடைய மாமியாரும் அவங்களுடைய சம்பள பணத்தை கேட்டு தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனைகள் பெரிதாகிடவே பங்கஜ் ஒரு வெற்று காகிதத்துல தனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கும்படி கேட்டிருக்காரு. மனைவியுடைய சம்பள பணம் அப்படியே தன்னோட அம்மா கைக்கு வரணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு தரும்படி வெற்று பேப்பர்ல கையெழுத்து கேட்டு பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு. இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச ஷிகா அகர்வால் அவங்களுடைய கணவர் கிட்டையும் அவங்களுடைய மாமியார் கிட்டையும் போராட்டத்தோடயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த சூழல்ல தான் ஒரு முறை அவங்களுடைய அத்தை மகளான சோனாவுக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அத்தை மகளான சோனாவும் அவங்களுக்கு அறிவுரைகளையும் ஆறுதலையும் சொல்லியிருக்காங்க. மறுபுறம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியாத சூழலுக்கு ஷிகா அகர்வால் அவங்களுடைய மாமியார் வீட்டை விட்டு வெளியேறி தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படி வந்தவங்க தன்னோட அம்மா அப்பா கிட்ட தான் அனுபவிச்ச சித்திரவதைகளையும் போராட்டங்களையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. ஷிகா அகர்வாலுடைய தந்தையான சதீஷும் மகளுக்கு ஆறுதலை சொல்லி கொஞ்ச நாட்களுக்கு தான் வீட்டுல இருந்து மன அமைதி கிடைச்சதுக்கு பிறகு தானே கொண்டு போய் கணவன் வீட்டுல விடுறதா சொல்லி இருந்தாரு. அந்த சமயம் சதீஷும் தன்னோட மகள் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்பவே மன வருத்தத்தோட இருந்து வந்ததா சொல்லப்படுது. ஆனாலுமே அவருடைய கடன் சுமையால போராட்டத்தோடயே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. மறுபுறம் சதீஷ் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இது எல்லாமே சரியாயிடும்ன்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு. அதன் பிறகு ஷிகா அகர்வால் தன்னுடைய வங்கி பணிய அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுல இருந்தே தொடர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல பங்கஜ் தன்னோட மனைவிக்கு பல முறைகளுக்கு மேல அழைப்பு விடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி அவர் போன் செய்யும் போதெல்லாம் ஷிகா அகர்வால் கிட்ட சம்பள பணத்தை கேட்டு மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனாலேயே ஷிகா அகர்வாலும் அவருடைய போனை தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. பங்கஜும் அவருடைய மனைவியும் ஒரே வங்கியில வேலை பார்த்தாலும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ன்றதால ஒருவர் சந்திக்க முடியாத சூழல்ல தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதே சமயம் பங்கஜ் அவங்களுடைய மனைவிய சந்திக்கிறதுக்காக அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் அவரால பார்க்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்து வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் கடந்த ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு பங்கஜ் அவருடைய மனைவிக்கு கால் பண்ணிருக்காரு. அந்த காலை எடுத்து அட்டென்ட் பண்ண ஷிகா அகர்வால் கிட்ட தான் செய்த தவறான செயலுக்கு மன்னிப்பு கேட்கறதா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பின ஷிகா அகர்வால் கணவர் கிட்ட அழுது வருத்தப்பட்டிருக்காங்க. இனிமேலாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு பேசியிருக்காரு. இவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஷிகா அகர்வால் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. தன்னோட கணவர் தான் காதலிக்கும் போது எப்படியெல்லாம் நடந்துகிட்டாரோ அதே போல இந்த முறையும் நடந்துகிட்ட மாதிரியான உணர்வு அவங்களுடைய மனசுல எழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்துல பங்கஜ் தன்னோட மனைவி கிட்ட இன்னைக்கு சாயங்காலம் போல இருவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பூங்கால சந்திக்கலான்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னதுமே ஷிகா அகர்வாலும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நேரு பூங்காவுக்கு வரும்படி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போன ஷிகா அகர்வால் தன்னோட கணவரை 3 மாதங்களுக்கு பிறகு சந்திக்க போறோன்ற சந்தோஷத்துல இருந்திருக்காங்க. அவரை சந்திக்க போகும்போது கணவருக்கு பிடிச்சமான துணிகளை அணிஞ்சுக்கிட்டு அவங்களும் ரொம்ப அழகா ரெடியாகி வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி கிளம்புனவங்க அவங்க சொன்ன இடமான நேரு பூங்கா கிட்ட நெருங்கினதும் அந்த இடத்துல பங்கஜ் காரை எடுத்துக்கிட்டு வந்து மனைவியான ஷிகா அகர்வாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்ச பிறகு மனசை விட்டு இருவருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயம் ஷிகா அகர்வால் தன்னோட கணவருக்கு பிடிச்ச உணவை வீட்டுல இருந்து சமைச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அவருக்காக ஆசையோட எடுத்துட்டு வந்த டிஃபன் பாக்ஸையும் கொடுத்திருக்காங்க. அந்த சமயமும் பங்கஜ் தன்னோட மனைவி கிட்ட அவங்களுடைய சம்பளத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் இந்த பேச்ச ஆரம்பிக்கவே ஷிகா அகர்வாலுக்கு கோபம் வந்திருக்கு. அப்படி கோவப்பட்ட அவங்க கிட்ட பங்கஜ் சம்பள பணத்தையும் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்தா மட்டுமே தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னோட மனைவியா வாழறதுக்கான வாய்ப்பு தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இத கேட்டு ஆதங்கப்பட்ட ஷிகா அகர்வால் இனிமேற்பட்டு தன்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இத கேட்டு கோபம் அடைஞ்ச பங்கஜ் அந்த இடத்துல அவருடைய கோவத்தை அவரு மௌனமா வச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு அவர் கொண்டு வந்த கார்லயே மனைவிய சமாதானப்படுத்தி சுற்றுலா போலான்னு கூட்டிருக்காரு. அந்த சமயம் ஷிகா அகர்வால் கோவமா இருந்ததால அவங்க வர்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் பங்கஜ் எப்படியோ தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தி அந்த பூங்காவை விட்டு கார் எடுத்துக்கிட்டு தான் மனைவியும் அழைச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து தன்னோட காரை நிப்பாட்டிருக்காரு. யாரும் இல்லாம விரிச்சோடிய இடத்துக்கு போனதும் பங்கஜுடைய செயல் எல்லாமே முற்றிலுமா மாறுபட்டு இருந்திருக்கு. மனைவி கிட்ட ஒரு வெற்று பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கும்படி பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு.
இதுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வரவே இதனால கோவப்பட்ட பங்கஜ் அவர் கொண்டு வந்த காருக்குள்ளேயே மனைவியான ஷிகா அகர்வால கழுத்தை நெரிச்சு தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தாக்கும் போது அவருடைய பிடியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்ச ஷிகா பல போராட்டங்களை நடத்தியுமே அவருடைய பிடியில இருந்து தப்பிக்க முடியாம இருந்திருக்கு. அந்த சமயம் கழுத்து நெரிக்கப்பட்டதால மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே இறந்தும் போறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பங்கஜ் அவர் மனைவியோடைய இறப்பு விபத்து போல இருக்கணும்ன்றதுக்காகவே பல சித்தரிப்புகளை செய்துட்டு அந்த இடத்தை விட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்காரு. மறுபுறம் சதீஷ் தன்னோட மக அன்னைய நாள் முழுவதும் வீட்டுக்கு வராததை அடுத்து மறுநாள் போலீஸ்ல ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. அதே வேளையில தன்னோட மருமகன் மேலதான் தனக்கு சந்தேகம் இருக்கிறதாவும் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாரு. இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீஸ் பங்கஜ விசாரிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இதுக்காக அவரை தொடர்பு கொள்ளும் போதுதான் அவருடைய மொபைல் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்றது தெரிய வருது. இதனால போலீஸ்க்கு பங்கஜ் மேல வலுத்த சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. அவர் வேலை பார்க்கிற இடங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் பங்கஜ பத்தின விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. மறுபுறம் ஜூன் 17ஆம் தேதி ஒரு ஹைவேஸ் ரோட்ல இருந்து ஒரு இளம்பெண் சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில போலீஸ் ஒருவேளை அது ஷிகாவுடைய உடலா இருக்குமோன்ற சந்தேகத்தினால அவங்களுடைய அப்பாவான சதீஷ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த சதீஷ் இறந்து போனது தன்னோட மகன்றத உறுதிப்படுத்தி இருக்காரு. அதோட அவருடைய மகளுடைய உடலை பார்த்து கதறி அழுததா சொல்லப்படுது. போலீஸ் சதீஷ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஜூன் 16ஆம் தேதி தன்னோட மக வீட்டுல இருந்து கிளம்பும் போது கணவரை சந்திக்கிறதுக்காக போறதா தெரிவிக்காமலேயே வீட்டுல இருந்து கிளம்பி போனதா சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு கால் தான் கிட்ட சொல்லி இருந்தால் கூட அவங்க கூட பாதுகாப்புக்காகவாவது தான் போயிருப்பன்றதையும் வருத்தத்தோட தெரிவிச்சிருந்திருக்காரு. ஷிகா அகர்வால் இறந்து போன இடத்துல இருந்து அவங்க தன்னோட கணவருக்காக ஆசையா கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸும் அவங்க இறந்த சடலத்துக்கு பக்கத்திலேயே இருந்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் பங்கஜ தேடிட்டு வந்த போலீஸ்க்கு படான் பகுதியில இருக்கிற ஒரு புறவழி சாலையில இருக்கிறதா தகவல் தெரிய வருது. உடனடிய ஒரு போலீஸ் குழு அவரை அதே இடத்திலேயே அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. அப்படி கைது செய்யப்பட்ட பங்கஜ் கிட்ட தொடர்ந்து விசாரணையை நடத்தும் போதுதான் தான் இந்த கொலையை செய்ததா உண்மையா அதுக்கான காரணம் தான் மனைவி வாங்குற சம்பள ஊதியத்துல இருந்து பாதி பணத்தை அவங்களுடைய அம்மா அப்பாக்கு கொடுக்கறதாலேயே எங்க 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் மீதம் இருக்கிற பாதி பணத்தையும் தன்னோட அம்மா கிட்ட கொடுக்காமலேயே அவங்களே வச்சிருந்து செலவு செய்ததா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதனாலேயே தான் மனைவி மேல வெறுப்பு ஏற்பட்டு திருமணமான 6 மாதத்திலேயே அவங்கள கொலை செய்துட்டதாவும் வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. கொலை செய்யப்பட்ட பிறகு ஷிகா அகர்வாலுடைய மொபைல தவறுதலா போலீஸ வழி நடத்தணும்ன்றதுக்காகவே அவங்களுடைய மொபைல் போனை வேற ஊர்களுக்கு போகிற பேருந்துகள்ல தூக்கி வீசப்பட்டதா சொல்லியிருக்காரு. இதனாலேயே இந்த வழக்குல பங்கஜ கண்டுபிடிக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இறந்து போன ஷிகா அகர்வாலுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு போலீஸ் பங்கஜ் மட்டும் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்காரா மற்ற நபர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வராங்க. பங்கஜ் அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய உடலை ஒரு புறவழி சாலை பள்ளத்தாக்குல தூக்கி வீசினதாவும் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. பங்கஜோடைய அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க. இந்த வழக்குல அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வர்றாங்க. மறுபுறம் ஷிகாவுடைய அப்பாவும் அவங்களுடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் தங்களுடைய மகள கூடுதல் வரதட்சணை கேட்டதாலேயே இந்த கொலை சம்பவம் நடந்ததா ஷிகாவுடைய குடும்பத்தார்கள் பங்கஜ குற்றம் சாட்டியிருக்காங்க. போலீஸ் இந்த வழக்குல தொடர் விசாரணைகளை நடத்தி வராங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து குற்றம் சாட்டப்பட்ட பங்கஜுக்கு எதிரான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் மிக தெளிவான முறையில சேகரிச்சு தகவலை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க. அதோட பங்கஜுடைய மொபைல் எண்ணும் ஷிகாவுடைய மொபைல் எண்ணும் ஒரே இடத்துல இருந்ததுக்கான ஆதாரங்களையும் மொபைல் எண் தரவுகளையுமே போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருக்கிறதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.